வெல்கம் பேக் ஜி ஃபேம். குட் மார்னிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7 ஆகுதுங்க. முதலாளி கொண்டு போய் ஆஃபீஸில் ஒரு டைம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு தான் வந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டீ ஒன்று வேணுங்க. எந்திரிச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் நாங்கள் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் கூட சாப்பிட டைம் கிடைக்க மாட்டுது. சரி, அந்த ஆர்டர் தான் ஓட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டுக்கு ஓட்டுறோம். அதுக்கப்புறம் அப்படியே அதுலேயே இருந்துடுறோம். மைண்டு நம்மளது அதுலேயே போயிடுது. ஸோ உடம்ப டேக் கேர் பண்ணிக்க மறந்துடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டீயாவது அடிப்போம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இன்னும் எந்த ஒரு மெசேஜும் பண்ணலை, நான் வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணலை. அதனால் சரி ஓகே, அண்ணா இருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி அவருக்கு வாரத்தில் 3 நாள் தான், 2 நாள் தான் ஸ்கூல், 3 நாள் தான் இருக்கும். மீதி 2 நாள்லாம் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளி சனி லீவ், அது வேறு எக்ஸ்ட்ரா மொத்தம் 4 நாளைக்கு இருக்கிறது இல்லை. 3 நாள் தான் வாரத்தில். முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல் பண்ணோம் ஜி ஃபேம். இந்த வண்டி எவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு செம்ம ஆச்சரியங்க. இது இவ்வளோ கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்குமான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் இது வந்து இந்த குட்டி வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி. இந்த வண்டி பார்க்காதாங்க குட்டி. என்னென்ன இருக்குது தெரியுமா? அதில் 50 லிட்டர் பெட்ரோல் பிடிக்குது. 109 ரியாலுக்கு பிடிச்சிச்சிங்க நேற்று. 109 ரியாலுக்கு பெட்ரோல் பிடிச்சிச்சு. நம்ம ஊர் காசுக்கு 2400 சம்திங், 2300 சம்திங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2400 கிட்ட பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏண்டா மைலேஜ் கொடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குல்ல, அதோட வண்டியோட அது ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் அங்கே பார்க்குறேன். கொய்யால ஆல் வீல் டிரைவிங், இது 4 வீல் டிரைவு. ரெனால்ட் சிம்பிள்ன்ற இந்த ஒரு வண்டி 4 வீல் டிரைவு. இது நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுறேன். 4 வீல் டிரைவ் போட்டிருக்கு. அடப்பாவீங்களா! ஆனால் நல்லா இருக்குல்ல, மைலேஜை விட்டுருங்க. பட்டு இந்த வண்டியில் நான் இந்த 4 வீல் டிரைவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போட்டால் வாக்கத்துக்கு சர்ட்டுன்னு இழுக்குது, ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மைலேஜ் கொடுக்க மாட்டேன்னு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறேன். 1.6 லிட்டர் இன்ஜின்னு குட்டி வண்டிக்கு. ஐ எம் லிட்டரலி ஷாக்டு. சரி வாங்க, பக்கத்துல சேட்டான் கடை இருக்கு, அங்கே போயிட்டு நம்ம முதல்ல வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுவோங்க. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன சவாரி வருது, என்னென்ன இது போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஏர்போர்ட் சவாரி ஒன்று இருக்குதுங்க, அது ஓடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஜாஹிஸ் ஃபுட் டெலிவரி தான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஜிஃபன், வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். ஆனால் லிட்ரலி இது நான் எதிர்பார்க்கல. ஆனால் வண்டி வந்து ஒரு ஆல் வீல் டிரைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெயரிங் ஏண்டா மற்றதை விட இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி நிறையா வாட்டி நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ தான் தெரியுது இது இதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போவோம் நேராக. எங்கே போகலாம்? கேரளா ஹோட்டலுக்கு தான் போகணும். அந்த கேரளா ஹோட்டலுக்கு எப்படி போகிறது? ஐ திங்க் கரெக்டான லொக்கேஷனில் தான் போயிட்டுருக்கேன். லொக்கேஷன் இல்லை, அப்படியே இந்த இடத்துக்கு நம்ம புதுசு தானே இந்த ஏரியாவுக்கு. ஒரு தெருவும் பார்த்துக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. கொஞ்சம் நம்ம டேலண்டடாக இருந்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு. இதான் ரோடு அதான் ரோடு அப்படின்னு. ஸோ இப்போ பிரச்சனை இல்லை. யாராக வந்தாலும் லொக்கேஷன் பார்க்க தெரிஞ்சவங்க சவுதியில் பொழைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் நம்ம குரூப்லலாம் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிஃபேமே. ஓகே, ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தாண்டே நிப்பாட்டிக்குவோம். இந்தாண்டை நிப்பாட்டிட்டு அப்படியே கேரளா அவுட்டில் அந்தாண்டை இருக்குது. ஓகே, இப்படியே கூட நிப்பாட்டிக்கலாம். நம்ம சுற்றி ஒரு சுற்று விட்டு நிப்பாட்டிக்கலாம். இப்படி அவ்வளோதான், இப்படி நிறுத்திக்கலாம். ஏன்னா கேரளா ஹோட்டல் இங்கே முன்னாடி தான் இருக்குது. அது அப்படியே நடந்து போயிட்டு ஒரு 8 வாங்கிட்டு வந்துடும். ஆஹா, கேரளா ஹோட்டல் இங்கே இல்லை சாரே. எந்த சாரே? கேரளா ஹோட்டல் இங்கே இல்லை சாரே. தெரியாமல் வேறு இடத்துக்கு வந்து விட்டேன் சாரே. இந்த கிட்ட ஜிஃபேம் அங்கே இருக்குது, வாங்க போகலாம். கேஷ் எங்கே இருக்குது? இது ஒரு ரியாலு, அப்புறம் இது ஒரு 2 ரியாலு. ஓகே, இந்த நாட்டு காசு போயிட்டு 2 டீ வாங்குவோம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதை வச்சு என்ன வாங்க முடியும்? 2 டீ தாங்க வாங்க முடியும், வேறு ஒன்றும் வாங்க முடியாது. ஒரு ரியாலுக்கு ரொட்டி வேணால் வாங்கலாம், 6 பீஸ் ரொட்டி வாங்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் 2 சாயா. ரெடியாக இருக்கா? 2 சாயா. பார்சல் கப்பில் கொடுங்க. சீக்கிரம் காஃபில் வெளியே வந்துடும். சொல்லாமல் வந்திருக்கேன். ஓகே ஃபேம், ஸோ வாங்க நம்ம டீயை வாங்கிட்டு கிளம்புவோம் இங்கேருந்து ஃபஸ்ட்டாக. ஸோ இந்த 3 ரியாலை வச்சு என்ன வாங்க முடியும்? 2 டீ வாங்கலாங்க. இப்போ ஹோல்டரில் மொபைலை மாட்டிட்டு அப்படியே நம்ம வண்டி ரிவர்ஸ் கியரில் போட்டு இப்போ வண்டி வெளியே எடுப்போம். அடுத்து வேறு 3 ரியாலை வச்சு என்ன வாங்க முடியும்? ஒரு 6 லிட்டர் டீசல் வாங்கலாம். அதாவது 6 லிட்டர் டீசல். முதல்ல இந்த 3 ரியால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு 66 ரூபா வருங்க. ஒரு ரியாலு இன்னைக்கு தேதிக்கு என்ன, ஒரு 22 ரூபா.
சில்லற காசு போயிட்டு இருக்கேன். அந்த சில்லற காசை விட்டுருங்க, 22 ரூபான்னு பிடிங்களேன். அப்படி போய்கிட்டு இருக்கேன். 6 லிட்டரு டீசல் வாங்கலாம். பெட்ரோலாக இருந்தால் ஒரு 1.5 லிட்டரு பெட்ரோல் வாங்கலாம். தண்ணி பாட்டிலாக இருந்தால் அது நீங்கள் பல விதத்தில் கேட்டகரியில் மாட்டிக்கலாம். அதாவது எப்படி மாற்றிக்கலாம், எப்படி மீன்ஸ் 50 பைசா தண்ணி பாட்டில் எடுத்திங்கன்னா 6 பீஸ் தண்ணி பாட்டில் எடுக்கலாம். ஒரு ரியால் தண்ணி பாட்டில் எடுத்திங்கன்னா 3 எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த 1 ரியாலை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மேகி பேக்கெட் வாங்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்லாம். 1.50 சொல்லி சாரி, இப்போ அது கூட 2 கிடைக்கிறது இல்லை. பட் 2 வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், 3 வாங்க முடியாது, சாரி 2 வாங்கலாம், தாராளமாக கிடைக்கும். இல்லை அதுவுமே கொஞ்சம் வாங்குறது கஷ்டம்தான். ஏன்னா இப்போலாம் 1.75 ரூபா, ஒரு ரியால் 75 பைசான்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 3 ரியாலை வச்சுட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலைக்கு டிஃபன் சாப்பிட்லாம். 2 ரூபாய்க்கு தால், 1 ரியாலுக்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்லாம். இல்லை 2 ரியாலுக்கு தால், 1 ரியாலுக்கு ரொட்டி வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த 3 ரியாலுக்கு 3 ரொட்டி பாக்கெட், குபுஸ் பாக்கெட் வாங்கலாம். ஒரு இதுக்குள்ளே 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், அதை நீங்கள் வாங்குறத பொறுத்து. அப்புறம் இந்த 3 ரியாலுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னா இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம். ஒரு ஜூஸ் பாக்கெட் வாங்கலாம், ஆரஞ்சு ஜூஸ், 1 ரியாலு, 3 ரியாலு அப்படின்னு சொல்லி இந்த 3 ரியாலை வச்சு ஒருவேளை சாப்பாட்டை அசால்ட்டாக வந்து நம்மளால் சாப்பிட்டு முடிக்க முடியுன்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஜிஃபேமே. ஓகேங்களா? அப்புறம் இந்த 3 ரியாலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. திடீர்னு நம்மளுக்கு யோசிக்கும் போது தான் கொய்யால வர மாட்டேங்குது. இந்த 3 ரியாலை வச்சு நைட்டு சாப்பாடு கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதே 2 ரியாலுக்கு பரோட்டாவோ இல்லை சன்னாவோ வாங்கி 3 ரியாலுக்கு தாராளமாக முடிக்கலாம். மதிய சாப்பாடுமே 3 ரியாலுக்கு வச்சு வந்து அழகாக வந்து நம்மளால் சாப்பிட்டு முடிக்க முடியும். அது எப்போ இப்போ சாத்தி அப்படின்னு கேட்குறீங்களா? பங்காளி, கேரளாக்காரங்களே ஒரு சில பேர்லாம் வந்து கேரளாக்காரங்களில் பங்காளி, பாகிஸ்தானிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பாடு முடிக்கணுன்றதுக்காக வந்து டீ, ஒரு பரோட்டா அப்படி அதில் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த 3 ரியாலை வச்சு எவ்வளோ பண்ண முடியுன்றதை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜெய்ஃபேன். இல்லை, இந்த 3 ரியாலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது சவுதி அரேபியாவில். நம்ம ஊரில் 3 ரூபா வச்சு பண்ண முடியுமா? இல்லை. ஆனால் 60 ரூபா, 66 ரூபா வச்சு தாராளமாக பண்ணலாம் இதுவும். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சரி வாங்க, அண்ணனுக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு கிளம்புவோம். முதலாளி வந்துட போகிறாரு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளம்புறோங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சுங்க. இப்படி ஒரு லேட் பண்ணார்னா நம்ம என்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு மற்ற சவாரி எல்லாம் பார்க்குறது. நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஆர்டர் ஒன்று வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம அதுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம நேராக போகலாம். எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை கூப்பிட போயிட்டுருக்கோம். அவரை வந்துட்டு கூப்பிட்டுட்டு வளையா ஸ்ட்ரீட்டுக்கு போய் விடணுங்க, அவரோட ஆஃபீஸ்க்கு. இப்போ நம்ம நேராக போகிறோம். வாங்க, குடுகுடுன்னு ஓடுவோம். போயிட்டு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு நம்ம ஓடி வந்துடுவோம். ஓகேவா? ஸோ எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஒரு டேபுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவரை கூப்பிட்டு நம்ம டக்குன்னு ஓடுவோம் ஜிஃபேம். ஓகேவா? இன்னும் அவர் வரவே இல்லை. மணி 8:30 ஆயிடுச்சு. ஒரு 7 மணிக்கெல்லாம் எப்பவுமே வர்ற ஆள். இப்படி வந்தாருன்னா நம்ம காலையிலே போனால் தாங்க 4 ஆர்டர் ஓட்ட முடியும். அவர் இப்படி லேட் பண்ணாருன்னா அவருக்காக அவர் வெறும் பெட்ரோல் தான் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 10 நாளைக்கு நான் பெட்ரோல் மட்டும் போட்டுருவேன், என்ன மட்டும் நீ ட்ராப் பண்ண, அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பாரு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நான் ஒரு வெறும் 10 ரூபா பெட்ரோலுக்காக நான் வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா சவாரி எல்லாம் நம்மளால விட முடியாதுல்ல. அதனால் கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லுவேன், ஒன்ஸ் நான் ஒரு வாட்டி இப்படி கிளம்பினா தான் அடுத்த வாட்டி ஓகே ஸோ இவங்க வியாபாரத்துக்கு கிளம்பிடுறான், ஸோ அப்போ நம்ம நேரத்தோட கிளம்பணும் அப்படின்ற அந்த ஒரு இது அவருக்கு இருக்கும். ஸோ இப்போ வாங்க டக்குன்னு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போய் நம்ம ரீச் ஆகிடுவோம் ஜிஃபேமே. ஓகே வாங்க, நம்ம டக்குன்னு இப்போ கிளம்பிடலாம். இது வேறு மொபைல் ஓட்டர் கொஞ்சம் மேலே வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக அது கீழே ஆகிக்குதுங்க ஜிஃபேம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கொஞ்சம் ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. காலையிலேயே இந்த டைமில் கொஞ்சம் ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ஷே இல்லாமல் அழகாக இருக்கும். கஸ்டமரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி ஓடிட்டுருக்கோம். 20 மினிட்ஸ்னு அவர் சொன்னார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனே 14 மினிட்ஸ் தான் காட்டுது. 9.2 கிலோமீட்டர் இருக்குது. 9.2 கிலோமீட்டரில் பிக்கப்பு, அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் இருக்குது ஜிஃபேம். ஸோ லெட்ஸ் கோ. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்டரு நம்மளுடைய ஜிஃபேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் நம்பி நான் சொல்கிறதெல்லாம் வச்சு நமக்கு வந்து பிக்கப் ட்ராப்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ, பறக்க ஆரம்பிக்கலாம். ரெகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ரெகுலராகவும் கேட்டு பார்ப்போம், கொடுத்தாருன்னா இன்னும் நல்லது. ஸோ லெட்ஸ் see what happen அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு இப்போ ஓடுவோம் ஜிஃபேம். வாங்க. சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு. ரோட்டில் மட்டும் எப்பயுமே பார்த்து ஓட்டுங்க. கேமராஸ்லாம் எங்கே வச்சுருப்பாங்க, எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதையும் நம்ம பார்த்து ரொம்ப உஷாராக தாங்க இருக்கணும் ஜிஃபேம். ஓகேவா? ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லைன்னா. சரி வாங்க, டக்குன்னு நம்ம இப்போ ஓடுவோம். இந்த ரோடு ஃபுல்லாமே சவுதி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. கண்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோட் பிளாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதுதான் இப்போ ரோடு. ஆமாம், இதுதான் ரோடு.
ஆஹா, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியுமே நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கர் தாங்க பண்ணுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டினியூஸ்லி இதிலே வச்சு எடுக்க போகிறதில்ல. எனிவே, ஸோ வாங்க ஜிஃபேம் நேராக போகலாம். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். நம்ம உலையா ஸ்ட்ரீட்டு, உலையாங்கிறது நல்ல ஒரு மெயின் சிட்டிங். அது அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்குறீங்களே, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. எந்த பக்கம் தான். சரி வாங்க, ஓடும். ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு 300 மீட்டர்ஸ் தான் காட்டுது. ஸோ இங்கேருந்து ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன், இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. இங்கே தான் இருப்பார். இங்கேருந்து கூட்டிகிட்டு இப்போ நம்ம நேராக வளையா ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம். இன்னும் ஒரு 140 மீட்டர் கிட்டத்தட்ட வந்துட்டோம். அவருக்கு காலும் பண்ணியாச்சு, சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே பார்க்கிங் பெரிய இஷ்யூவாக இருக்குன்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நீங்கள் பாருங்களேன் எப்படி பார்க்கிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ அவர் வந்தாருன்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் கிடச்சிருக்கு. இது பார்க்கிங்கில் தான் போட்டிருக்கு. இங்கேயே பார்க் பண்ணிட வேண்டியதான் வண்டியை. இதுதான் சாக்குன்னு, வேறு வழி இல்லை. அவ்வளோதான். அப்படியே இங்கேருந்து இப்போ நம்ம பார்க்கிங் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். இங்கேயே நிற்போம். அவர் வந்தோடனே கிளம்பி வேண்டியதான் நம்ம. ஓகே ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லை. நேராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அட்டன் பண்ண போகிறோம். ஒரு ஆர்டர் அட்டன் பண்ணுவோம். இங்கேருந்து அக்கம் பக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம் ஃபேமே. சரியா? சரி வாங்க, இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம். எங்கே போகிறதுன்னு சொல்லி தெரியல. இங்கே எங்கேயாவது ஆர்டர் வந்தால் அதை அட்டன் பண்ண ஆரம்பிப்போம். எங்கே வருதுன்னு பார்ப்போமே. கொஞ்சம் ஆர்டர் சைடில் நின்று ஒரு ஆர்டர் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் நம்ம. வாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம். ஓப்பன் பண்ண வேகத்துக்கு எனக்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தாங்க பாருங்க. எல்லாமே 22 கிலோமீட்டரு 12 கிலோமீட்டரு அப்படி இப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. எடுக்கலாமா வேணாமானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஜிஃபேம். ஸோ அடுத்தது வரட்டும். இன்னும் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணலாம். அடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், எடுக்கக்கூடாது இனிமே. ஐயால இவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்து என்ன எங்கே ஏதாவது அப்படியே அவுட்டரில் தள்ளிடுவோம். பிகாஸ் நான் இப்போ அவுட்டரில் தான் இருக்கிறேன். அப்படியே என்ன இன்னும் அவுட்டரில் தள்ளிட்டாங்கன்னா கஷ்டங்க. அதனால தான் வந்துக்கிட்டே இருக்குது 15 கிலோமீட்டரு அது இதுன்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒன்று விடாமல் வந்துகிட்டே இருக்குது. நான் எதைன்னு அக்செப்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் நம்மளுக்கு மேனேஜ் ஆகிற மாதிரி வந்தால் வாங்கலான்னு பார்க்குது, வரமாட்டேதுங்க. பாருங்களேன், இப்போ இது முடியும் பாருங்கள், அடுத்தது வரும் பாருங்கள். அப்படி தான் வந்துச்சு 3 ஆர்டர் கண்டினியூஸ்லி. இப்போ வருமா இல்லைன்னு தெரில பாருங்கள். 25 ரியால். சரி போ, ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிடுவோம், வேறு வழி இல்லை. எங்கே வருது பிக்கப்பு? போவோம் பாருங்க. எங்கே போய் கேட்குறானோ. அப்படியே எங்கள் அப்பா 4 கிலோமீட்டரில் போயிட்டு நான் பிக்கப் வேறு பண்ணணுமா? சரி வாங்க, போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம் ஃபேம். ஓகே ஃபேம், ஸோ நம்ம பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. இன்னும் 300 மீட்டர்ஸ் தான். லெஃப்ட் சைடில் தெரியுது இந்த மெக்டானல்ட்ஸ்க்கு பக்கத்தில் தாங்க ஏதோ ஒரு கடை. என்ன கடைன்னு சொல்லி தெரியல, போடாதான் தெரியும். போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு 14 புள்ளி சம்திங் ஏதோ காமிச்சிச்சு. 15 கிலோமீட்டர்னு பிடிங்களேன். எப்படி 22 23 25 26 கிலோமீட்டர் வருங்க. 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பான். 25 ரியால் கொடுக்குறான் அப்படின்னாலே 25 கிலோமீட்டருக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லி தான் கணக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, இதில் வந்து நம்ம இனிமேல் டெய்லி இதை பற்றியே யோசித்து புலம்புறது டோட்டலி வேஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் வந்து எப்பா போட என்ன உள்ளே விடுப்பா, இந்த பக்கம் உள்ளே போகணும். நீங்கள் மாட்டுக்கு நீங்களே போயிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி உள்ளே போகிறது? ஓகே, ஸோ வண்டியை போய் பார்க் பண்ணுவோம். நிறைய இடத்துல வண்டி பார்க் பண்ண கிடைக்காதீங்க, பெரிய கடுப்பாக இருக்கும். ஒரு வழியாக பார்க் பண்ணியாச்சு. ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பைக்கர்ஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் டெலிவரிக்காக தான் நிற்கிறாங்க. டெலிவரி மீன்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்போ வண்டி வந்து நம்ம இங்கே பார்க் போட்டுருவோம். போட்டுட்டு போயிட்டு இன்னும் ஆர்டர் வந்திருக்கு, அதை கொடுப்பான்னு சொல்லி பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் ஜிஃபேமே. ஓஹோ இன்னும் கிட்ட போகணுங்க ஈஸ், இன்னும் கிட்ட போகணும். கள்ளி வள்ளி இங்கே நிறுத்திட்டு போவோம் நம்ம. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மல்கான்ற ஒரு ஏரியா ஜிஃபேம் இது. ஓகேவா? சரி லெட்ஸ் கோ, போகலாம் வாங்க. ஸோ வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடை பேர் என்னது, அல் கஃபீஃபு இந்த பக்கம் எங்கன்னா இருக்கும். வாங்க அல் கஃபீஃபை போய் இப்போ நம்ம தேடுவோம். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு கிளம்புவோம் நம்ம. அல் கஃபீஃப்ன்ற ஹோட்டல் எங்கே பாருக்கு கிட்ட போய் தேடி பார்ப்போம். ஆர்டர் பிக் பண்ணிக்கலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ ஜிஃபேமே. சவாரின்ற பேரில் நம்ம எங்கே வந்துட்டோம் பாருங்க. பழைய வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் கிடையாது. லாஸ்ட்டாக எங்கேருந்து நமக்கு எல்லா வீடியோவும் டெலிட் பண்ண வச்சாங்களோ. ஓகே ஜிஃபேமே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வேலை ஒர்க் பண்ண இடத்துக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் அந்த வழியாக தான் கூட்டிகிட்டு போகுது. நம்மலாம் வேணும்னேலாம் இந்த பக்கம் வரல. எனக்கு வர்றதுக்கு விருப்பமும் இல்லை இந்த பக்கம்லாம். பட் என்ன பண்ணுறது, லொக்கேஷன் இஸ் கீதா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. அஜிம்பாய் இருக்காரா இல்லைன்னு சொல்லி தெரியல. அவரை போகும்போது பார்த்துட்டு போகலாம் தான். பட்டு நம்ம கையில் டெலிவரி இருக்குது. வண்டி நிற்கிறத கண்டாலே என்னப்பா வண்டி ஒரே இடத்துல நிற்கிது, ஏன் அப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட
அவங்க கேட்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம நேரடியாக கஸ்டமர் வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இது வந்து அந்த வேலை ஜஸ்ட் நமக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஷார்ட் ரூட்டு நம்ம எடுக்கிறோம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ வாங்க நேராக போகலாம். நம்ம இங்கே இந்த ரூட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பழைய வீட்டு வழியாக தான் போகிறோம், பார்த்துக்கோங்கோ. ஓகேவா? ஓகே ஜி மேம். ஸோ வாங்க இது முதல்ல டெலிவரி பண்ணுவோம். 25 ஏரியாவில் இன்னும் 11 மினிட்ஸ் காட்டுது. 11 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 1. ஏன்னா ரோடு செம ஃப்ரீயாக இருக்குது, அதனால் சர்னு போயிட்டுருக்கு இப்போ ரோடு. ஓகேவா? சரி வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே லெஃப்ட்டில் பார்க்குறாருங்க, அங்கே போய் இருக்கிறாரு. தலைமை வண்டி இல்லை, அப்போ இங்கே டியூட்டி கிட்டி கிளம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சரி வாங்க ஜிப்பேன். இப்போ நேரம் நம்ம யூட்டனை போட்டுட்டு கிளம்பி ஓடலாம். டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம பண்ணிட்டோம். எவ்வளோ பெரிய வீடு பாருங்க. அப்படி எங்கப்பா எப்படியும் ஒரு வீடு 2 கோடிக்கு நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேரும். இந்த காரை பாருங்கள், அடாடாடாடாடா எப்படி அல்டிமேட்டாக இருக்குல்ல. ரேஞ்ச் ரோவர் மாதிரி, சாரி ரோல்ஸ் ரோய்ஸ் மாதிரி. பட் அது ரோல்ஸ் ரோய்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஏதோ சைனா வண்டி. அது சைனா வண்டியில் H950T9 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் வர மாட்டேது. 1.8 கிலோமீட்டர்லேயே ஒன்று கிடச்சிச்சு. அக்செப்ட் பண்ணேன். வழக்கம் போல தான் மற்றவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்குது. சரி வாங்க அடுத்த ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அந்தாண்ட போய்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னையோடைய நம்மளோட 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 16 ரியாலுக்கு தாங்க. எங்கடான்னு பார்க்குறீங்களா? KFC. ஸோ அப்படியே மம்மலக்காக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் கூட கொஞ்சம் ஓடுறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது. பட் டிராஃபிக் இல்லாதனால இப்போ நம்ம ஓடுறதுக்கு ஜாலியாக இருக்குங்க. சரி வாங்க இப்போ உள்ளே போய்ட்டு இதோட ஆர்டர் நம்பர் என்னது? 16 ரியால் கொடுத்துக்குறோம். ஆர்டர் நம்பர் 523. ஸோ ஓகே புஷ் பண்ணிட்டு உள்ளே போன்றாங்க. வாங்க வாங்கிட்டு எஸ் ஆகிடுவோம். டக்குன்னு என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே ஏன்னா கடையே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. ஜாலியாக வாங்கிட்டோம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். போன உடனே ரெடியாகவே தான் இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து இந்த லொக்கேஷன் வர்றதுக்கே 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுலங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருந்துச்சு. அப்படியே லைட்டாக ரிவர்ஸ் விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஓகே சூப்பர். வாங்க இப்போ நேராக போகலாம். போயிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து எனக்கு 4 பாயிண்ட் சம்திங் காமிச்சிச்சு. 5 கிட்ட காமிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. 9 கிட்ட காமிச்சிச்சு, இப்போ 14 கிட்ட காட்டுது. இப்போ அப்படியே நம்ம கிளம்பி ஓடுவோம். 9 கிலோமீட்டர் கிட்ட காமிக்காது. வேகமாக போவோம். ஐயோ சொன்னதையே சொல்ல வச்சுட்டீங்களா டேய். ஓகே ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டார்னா, ப்ரோ நான் வந்து டூரிஸ்ட் விசாலாம் சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு ஜாப் தேடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்டன் பண்ணலாம். ஆஸ் பர் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது, அதுதான் உண்மை. ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறது அது நம்ம புரியும்ல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு. ஸோ நைஸாக வந்துட்டு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒரு இன்டர்வியூ நைஸாக கொடுத்துட்டு போகிற மாதிரி நீங்கள் இந்தியா போயிடணும். அப்புறம் அந்த கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்களே அவங்க உங்களுக்கு விசா அப்ளை பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வரலாம். அண்டு மேக்ஸிமம் சில கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேயே நீங்கள் லேபர் விசா ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி இங்கிருந்தே மாறிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து விசிட் விசாவில் வந்துட்டு பண்ணுறது நல்லது. பிகாஸ் விசிட் விசாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த விசிட் விசாவில் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஜாத் விசா, ஃப்ரீ விசா, லேபர் விசாவை நீங்கள் எடுக்கலாம். லேபர் விசாவை எடுத்து அந்த லேபர் விசாலேருந்து அப்புறம் அந்த கம்பெனி வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க்குக்கு மாற்றிக்குவாங்க. ஸோ இப்படி தான் பாசிபிள். டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு போக முடியும். ஜாப் எல்லாம் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை ஆஃபர் கூட பண்ணுவாங்க. பட் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் இருக்கிறதால ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த டூரிஸ்ட் விசாவை இங்கே அப்படியே லேபர் விசாவுக்கு மாற்றுறதும் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். ஐ திங்க் முடியவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் லேபர் விசாவில் இருந்தால் மட்டும்தான் ஜாப் அப்படியே நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் நண்பா. லேபர் விசா இஸ் குட். டூரிஸ்ட் விசா சும்மா இன்டர்வியூனா அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி கம்பெனி உங்களுக்கு இந்தியாவுக்கு விசா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து போகலாம், போயிட்டு இது பண்ணலாம். பட் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. அதனால தான். ஓகே வாங்க இன்னும் 7.9 கிலோமீட்டருக்கு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நேராக இப்போ அங்கே போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த கட்ட ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் 1 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கஸ்டமரோட வீட்டில் இருக்கணும். நம்ம ஜிஃபேம் ஒருத்தர் வந்து ஏர்போர்ட் போகிறாரு. ஸோ அவரை வேறு நம்ம போய்ட்டு ஏர்போர்ட் போய்ட்டு விட்டுட்டு வரணும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது பொனோரமா மால்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் கோ. பார்த்து உஷாராக இருக்கணும். எல்லாம் வண்டி கண்ணா பின்னான்னு வருவானுங்க. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி எல்லா கண்கள் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் குறுன்னு பார்த்துக்கிட்டே தான் ஜிஃபேம் இருக்கணும் நம்ம. சரி வாங்க இப்போ இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுவோம். ஹோப் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேறு எதாவது இருந்தால் கூட நம்மள்ட்ட கேளுங்க. எவ்ரி வீடியோவில் நம்ம இனிமேல் அதை கன்க்ளூஷன் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தாங்க வந்துருக்குது. இது என்ன கடை பேருன்னு சொல்லி தெரியல. சரி வாங்க. இது என்னது? புர்ஜ் அல் ஹமாம். இதோ இவன் தான் புர்ஜ் அல் ஹமாம். சரிதா? ஏதோ காஸ்ட்லியாக தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். எங்கேந்திரா உள்ளே போகிறதுனே ஒன்றும் புரியலையே. ஓகே அந்தாண்ட பக்கமாக கதவு தெரியுது.
ஓ சாக்லேட், இட்ஸ் சாக்லேட் கடை. வாங்க 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 ஜி ஃபேம். சாக்லேட் கடை. லெட்ஸ் கோ சாக்லேட் கடை. இங்கே இருந்தால் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் ஜி ஃபேம். ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 4.4 கிலோமீட்டர் தான் காட்டுது. இன்றைக்கி தான் இவன் காமிச்ச மாதிரியே கொடுத்துருக்கான். அப்போ கூட இவன் 3 கிலோமீட்டர் தான் காமிச்சான். 1400 மீட்டர் அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சிருக்கான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கி ஓட்ட ஆரம்பித்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறோங்க. 2 முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ. ஸோ இதை போய் ட்ராப் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் தான். ஸோ வித்தின் 15 மினிட்ஸ் ஆனால் 15 நிமிஷம் காட்டுதுங்க. டிராஃபிக் கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்குது போல இருக்குது இந்த இடத்துல. அதனால் இங்கேருந்து இப்போ கிளம்புவோம். போயிட்டு நேராக கொண்டு போய் இதை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் ஓடிட்டு 1 மணிக்கெலாம் நம்ம கஸ்டமரை ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு போய் விட்டுட்டு வரணும். ஸோ அதனால் நேராக குரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ரோட்டுக்கு நம்ம போயிடலாங்க. நேராக போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இப்படி போனால் போட் பாயிண்ட் போட்டு ஆனால் 12 நிமிஷம் காட்டுது. வேணாம், நான் நேராகவே போய்க்கிறேன். இங்கேருந்து எனக்கு இப்போ 5 கிலோமீட்டர் 5.8 கிலோமீட்டர் காட்டுது. தேவையே இல்லை. நான் நேராக போனால் எனக்கு கிலோமீட்டர் கம்மியாக தான் இருந்துச்சு. கிலோமீட்டர் மாற்றி காட்டுதுங்க இங்கே எனக்கு மேப்பில். கொய்யால் விடக்கூடாது. வாங்க நேராகவே போவோம். 3 நிமிஷத்துக்காக நான் ஆசைப்பட்டு இந்த இடத்துல நான் சுற்றி போனேன்னா நம்மளுக்கு பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. இதுக்கு நம்ம நின்றுட்டு தாராளமாக போகலாம். ஓகே ஜி ஃபேம், வாங்க இதையும் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். பொண்ணோட ஹாஸ்பிட்டல் இங்கே தாங்க இருக்குது. பல இடத்துக்கு வருவோம்ல, அவங்கள இங்கே தான் விட்டுட்ருப்பேன். அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறது. போப்பா சைடில் சர்வீஸ் ரோட்டில் போகிறவங்க தாங்க இந்த இடத்துல மெயின் ரோட்டில் நின்று நமக்கு டிராஃபிக் ஆக்குறாங்க பாருங்க. தெரியுதா? அங்கே போகிறவங்க அங்கேயே போயிட்டு தானே. இந்த பாருங்க, இந்த ப்ளூ காருக்கு அம்மா கொழுப்பு லைனில் வராமல் எப்படி உள்ளே பூந்து போக பார்க்குறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரா காரனுக்கும் ரொம்ப கொழுப்பு. இந்தமாரி நிறையா நடக்கும் ஜிஃபேமே. நம்ம தான் பார்த்து உஷாராக இருக்கணும். ஆஹா, தப்பான ரூட்டை ஏறிவிட்டேனே. கீழேருந்து தாங்க போயிருக்கணும், மேலே ஏறிட்டேன். ஸோ சரி இருங்க, நான் இந்த டெலிவரி பண்ணிட்டு வரேன். இருங்க, கடுப்பாகுது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தெரியுற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தாங்க நம்மளோட ட்ராப் இருந்தது. அந்த ட்ராப்பை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலில் என்னமோ எம்ஐடின்னு போட்டிருக்கு. எம்ஐடின்னு தாங்க இருக்குது. ஓ இதுதாங்க எம்எல்டி. எம்எல்டி இதுதானா? ஸோ உள்ளே போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவோம் வாங்க. எவ்வளோ பேர் பிக்கப் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க. இப்போ கொடுத்தா தான் நம்ம வாங்கிட்டு போகணும். நிறைய ஆர்டர் எடுத்து வச்சுருக்காங்க. நம்மள்ட்ட இருக்கா இல்லைன்னு தெரில. 052 ஜாயஸ் இருக்கா பாருப்பா. இருந்தால் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு ஓடிடுறேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இடத்துக்கு நம்ம கிளம்பிட்டோங்க. நம்மளோட 4வது டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். அவரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜி ஃபேமை கூட்டிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு தாங்க போகிறோம். இன்னும் 17 நிமிஷம் காட்டுது அவரோட லொக்கேஷனுக்கு. அதாவது 6.5 கிலோமீட்டர் தான். பட் இந்த இடத்துல கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக தான் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு நிமிடங்களும் காட்டுதுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அவரை கூட்டிகிட்டு போவோம். சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்குது. பட் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா பெரிய தலைவலி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்டாப் இங்கேருந்து அடிச்சு நவுத்துட்டு போகிறோம். போயிட்டு டக்குன்னு அவரை இறக்கி விட்ருவோங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட மணி 12 ஆயிடுச்சு. அப்படிங்கிறதால மதிய சாப்பாடே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கிறேன். பார்ப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஜி ஃபேமிலி இப்போ அவங்க இடத்துக்கு போவோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம பத்தா பக்கத்தில் தாங்க இருக்கிறோம். நம்ம பத்தா பக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல ஆல் இண்டியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். திங்கிற பண்டமும் கிடைக்கும், சமைக்கிற பண்டமும் கிடைக்கும். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போவோம். காலையிலேருந்து 4 ஆர்டர் ஓட்டியிருக்கேன், ஒரு சவாரி அடிச்சிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ 2வது சவாரி. எனக்கு காலையில் வந்தது எதிர்பாராமல் வந்தது தான். நேற்று நைட்டே வந்துருந்துருக்கு, நான் மெசேஜ் பார்க்கல. சரி ஓகே அப்படின்ட்டு முதல்ல நம்ம சவாரி அடிச்சு அதுக்கப்புறம் தாங்க ஆர்டரே ஓட்டுறதுக்காக வந்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ் கொட்டியிருக்கோம். அப்புறம் இந்த ஏர்போர்ட் சவாரி, அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம மறுபடியும் அடிப்போம் சவாரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓனரை வேறு இன்றைக்கி நைட்டு நான் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அடித்து சொல்லிட்டாரு. நீ தான் கூப்பிடணும், வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டே வரமாட்டாப்புல அப்படின்னு. ஆனால் காலையில் அவர் போவே இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. திடீர்னுலாம் வராதிங்கடா, பக்குன்னு இருக்குது, ஏன்டா அப்படி பயன்படுத்துறீங்க? சரி ஓகே ஜி பாருங்க, அப்படியே மெயின் ரோடை பிடிச்சி போக ஆரம்பிக்கலாம் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு. நம்ம ஜி ஃபேமே என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்னடா ரூமே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ எஸ், நம்ம ஜிபேமை கூப்பிட்டு போய் ஏர்போர்ட் விடணும்ல, அவங்க ரூமில் தான் இருக்கோம். இந்த பில்டிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பத்தா ஏரியாவா? சனையா 17. ஸோ சனையா ஏரியா வருது இல்லை? ஓகே, ஸோ சாப்பிட்டு வரட்டா, உங்களுக்கு லேட் ஆகுமான்னு சொல்லி கேட்டேன். இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ உருளைக்கிழங்கு பொரியலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். திஸ் இஸ் தி ரூம். மொத்தம் எத்தனை தமிழ் ஆளுங்க இருப்பாங்க இங்கே? ஒரு 40 பேர். 40 பேர் ஃபுல்லாக பில்டிங்கே இல்லை, எல்லாம் நம்ம தமிழ் ஆள் தான். சரி ஓகே ஜி ஃபேம், முதல்ல இங்கேருந்து நம்ம சாப்பிடுவோம், கிளம்புவாங்க ஜி ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கையை கழுவிக்கலாம். சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம்.
நல்லா கவனிச்சாங்க நம்மளை எல்லாம். நம்ம தமிழால் குறிப்பாக எல்லாம் கடலூர் மாவட்டங்க, எல்லாம் கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, தலைவரை இறக்கி விட்டாச்சு. இதோ அங்கே போயிட்டுருக்காரு பாருங்க, அந்த இடத்துல போயிட்டுருக்காரு ஜாலியாக. ஸோ ஹாப்பி ஜர்னி ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க ரூமில் போனோம், ரூமை பார்த்தோம், கம்பெனி ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க கம்பெனியில் அந்த இடம் ஃபுல்லாமே எல்லாம் நம்ம ஆளுங்க தான், எல்லாம் கடலூர் மாவட்டம் தான் அங்கே இருக்குது. கடலூர் மாவட்டங்கிறதோட கடலூர்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஹெட்டு வந்து நம்ம தமிழால் இருக்க போய் அவங்க நம்ம ஆளுக்கே ரெஃபரன்ஸில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அந்த இடம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம் என்னடா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்காக பதிவு பண்ணேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் தாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கம்பெனியில் வந்தால் ரூம் என்ன எப்படின்ற சிஸ்டம் உங்களுக்கு தெரியணும்ல. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது இப்படி அப்படின்னு எப்பயுமே நினைப்பீங்க. எல்லாத்துக்குமே நல்ல ரூமாக கிடைச்சிடாது, எல்லாத்துக்குமே நல்ல அகாமடேஷன் கிடைச்சிடாது ஜிஃபேமே. ஸோ அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட எல்லாருமே அங்கே ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் பக்கத்து பில்டிங்கில் ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனிவே ஏர்போர்ட் கொண்டு வந்து இப்போ அவரை இறக்கி விட்டுட்டோம் ஃப்ரெண்டை. இப்போ வாங்க நேராக மறுபடியும் எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே இல்லைங்க, நேரடியாக நான் வீட்டுக்கு தாங்க போகிறேன். இப்போது செம்ம டயர்டு. பருப்பு குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு முட்டை ஒன்று பொரிச்சு கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஜிஃபேம், வாங்க உங்களுக்கும் எங்கன்னா போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். போகணுங்கிறவங்க நம்மளுக்கு பர்சனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டேட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கங்க. ஃப்ரீயாக இருக்கீங்களா, வருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். போகணுன்றவங்க உங்களோட லொக்கேஷன் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு ஓகே ப்ரோ போகலாம் ப்ரோ தாராளமாக அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஊபரில் டெக்ஸியில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட 5 ரூபா கம்மியாக தாங்க சார்ஜ் பண்ணுறேன். சில பேர் அதே காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க, சில பேர் 5 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போகிறாங்க, சில பேர் நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் நான் வந்து டெக்ஸிக்காரனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, பங்காளி பாகிஸ்தானிக்காரன் ஓட்டுறான் அவனுக்கு கொடுக்குறீங்க, நம்ம ஆளுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நான் உங்களை வந்து சில பேர் லொக்கேஷன் 10 கிலோமீட்டர் இருக்குது, சில பேர் லொக்கேஷன் 20 கிலோமீட்டர்லாம் வருது. ஸோ நம்ம போய் கூட்டிகிட்டு வரோம், இங்கேருந்து அங்கே போகிறோம், அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்களை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் விட போகிறோம். ஸோ இங்கேருந்து அவங்க ரூம் வரைக்கும் நம்ம போகிறது நம்ம சார்ஜ் பண்ணுறது இல்லை. அது அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளோட தேவைங்கிறதால நம்ம போகிறோம். ஏன்னா ஃபோன் சவாரினா அப்படி தான் இருக்கும், நம்ம தான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். எனிவே ஸோ இப்போ வாங்க நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கடான்னு பார்த்து இது வேறங்க ஆடிக்கிட்டே இருக்குது. நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தாங்க போகிறோம் ஜிஃபேன். நல்ல டிராஃபிக் இருக்கும். திஸ் இஸ் ஏர்போர்ட் ரோடு. அண்ட் ஏர்போர்ட் விட்டு ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட்டு. ரொம்ப ஸ்பீடாக போயிடாதீங்க, ஓகேவா? சரி வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், சாயந்தரம் மறுபடியும் ட்ரிப் அடிப்போம். இன்றைக்கி முதலாளி வேறு சொல்லியிருந்தார், கஃபீடு என்னை வந்து நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் ஜிஃபேமே, ஓகேவா? ஓகே சரி வாங்க போகலாம் ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 3-3:30 ஆக போகுது. 5 ஆக போகுதுங்க, சாரிங்க மன்னிச்சுங்க. 4:50 ஆகிடுச்சு. அண்ணன் இப்போ தான் 5 மணிக்குன்னு சொல்லி டியூட்டி கிளம்பிச்சு. அப்புறம் நம்ம ஜிஃபேம் வந்தாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம். இப்போது என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பெட் டைம் இந்த பக்கம் விக்கில தாங்க நான் படுத்திருக்கேன். வாங்க நேரம் படுப்போம் ஜிஃபேமே, மறுபடியும் சாயந்தரிச்சு சவாரி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணி தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் நம்ம நேற்று போட்ட வீடியோவை நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அண்ணன் வருது, என்னாச்சு? சரி வா, ஓகே அண்ணனும் வருதான், வாங்க அண்ணன் அப்படியே கூட்டிகிட்டே போயிடுவோம். டீ குடிக்க போதாங்க இங்கேருந்து. ஓகே ஸோ வணக்கம், கிளம்பியாச்சு. ஸோ பிரதரும் வந்துட்டார். இப்போ நம்ம நேரம் எங்கே அப்படின்னா நம்ம சேட்டாங்கடைக்கு போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு அங்கேருந்து 50-50 அப்படியே பண்ணி அதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஆர்டருக்கு கிளம்பிடுவோங்க. நமக்கு ஆல்ரெடி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிட்டோம். ஸோ இப்போ போனால் தானேங்க நைட் வரைக்கும் ஓட்டிட்டு டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு வேணும். பிகாஸ் நம்ம வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். 110 ரியாலுக்கு இந்த வண்டி டேங்க் ஃபுல் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போது ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. எப்படியும் இன்னும் ஒரு 40 ரியாலுக்கு மேலே தான் டேங்க் பிடிக்கும், பெட்ரோல் பிடிக்கும். ஸோ அதனால் போயிட்டு ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் ஓட்டிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் போல் மறுபடியும் ஓட்டுவோம். பிகாஸ் வெள்ளிக்கிழமை நைட் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டுவோம். பகலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அடிக்க போகிறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஜேன்னு இருப்பாங்க, அதனால் விடிய ஆர்டர் பண்ணுவாங்க. அதனால் சீக்கிரமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது பிடிச்சிக்கணும், என்னது ஆர்டர் போய்ட்டு நல்லா நறுக்குன்னு ஓட்டணும். நான் இப்படியே போய்டுவாங்க. ஓகே சேட்டான் கடை வந்து விட்டதும் இப்போ போயிட்டு டீயை போட்டுட்டு கிளம்பிடலாம் நம்ம, வாங்க.
ஓகே ஃபேம், ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க. டீ குடிச்சாச்சு சேட்டாங்கடையிலேருந்து. அங்கேருந்து இப்போ ரிவர்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ரோட்டுக்கு கிளம்பிட்டோம். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ எங்கெங்கே போகலாம்? முதல்ல ஹோட்டல் கிட்ட போய் வெயிட் பண்ணுவோம். அங்கே தான் சவாரி வரும். அப்படியே வெயிட் பண்ணி முடிச்சோடனே டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ஒயிட் ஆங்கிள் வைக்கல, நைட்டில் ஒயிட் ஆங்கிள் வச்சா ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ மாத்திரம் பாருங்கள் ஒயிட் ஆங்கிளில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கா. ஸோ இப்படி வச்சா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதனால தான் சென்டர் ட்ராக்லேயே போவோம் உங்களுக்கு பயமாக இருந்தால். அவன் மறந்துடாம பாருங்க சவுண்டை கொடுத்துக்கிட்டு டர்ரு புருன்னு. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்டேயே ஆர்டர் வர்ற மாதிரி, ஆர்டர் பிக்கப் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணலான்னு இருக்கோம். நம்மளால் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பண்ண முடிஞ்சா டக்குன்னு நம்ம அந்த செட்டிங் பண்ணிட்டு கிளம்புவோம். யூடியூப்பில் காட்டுறாங்க, சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போமே. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு வாங்க வண்டியை போய் எங்கேயா பார்க் போடுவோம். பார்க்கிங் கிடைக்கட்டும். பார்க்கிங்கு இது டோட்டலாக உள்ளே போகிறது. சரி, இங்கே பார்க் போடுவாருங்க. இப்போ ஒரு வண்டி வெளியே வந்துச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புவோமா? லெட்ஸ் கோ ஜி ஃபேமே. பார்க்கிங் போட்டாச்சு. ஹோட்டல் பக்கத்தில் இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கேருந்து எதாவது ஆர்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹோட்டல்லாம் வந்தாச்சு. ஹோட்டல்கிட்ட தாங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது நீட்டுக்கும் ஹோட்டல் தான், இன்னும் பின்னாடி வரைக்கும் அது பாட்டுக்கும் போகும். நமக்கு காம்படிஷன் பாருங்கள் கொஞ்சம், எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், காரில் ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க, ஸ்விஃப்ட்டில். அப்புறம் பெரிய காம்படிட்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அது நான் தான், வேறு யாரும் இல்லை. எத்தனை காம்படிட்டர் இருந்தால் மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எஸ், அண்டு இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது என்னப்பட்டது அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்கள் யாராவது முதலாளி கீழே கஃபீல் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னா இனிமேல் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே ஒரு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு அப்டேட் தான். தாராளமாக மாறலாம் தான், ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் வந்து சைடில் எங்கேயாச்சும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக மாறலாம். இது ஒரு குட்டி அப்டேட்டு தான், சொல்லணும்னு தோணுச்சு. 2-3 பேருக்கு, சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்ததுக்கப்புறம். ஸோ பார்த்து ஹோப்ஃபுல்லி அதை நல்லபடியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் ஆர்டர் வரலைங்க. வந்ததுலேருந்து ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, சர்ச்சிங் தான் இருக்குது. ஏன் தெரியல, எல்லாம் சுத்த போயிட்டாங்க. அதனால் இந்த பக்கம் யாரும் ஆர்டர் பண்ணலையே என்னன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது நம்ம ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டே. ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி அப்டேட் தான். அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போன்னு இல்லை, இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்ததான்னு சொல்லிலாம் எனக்கு தோணலை. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய வீட்டில் வேலை செய்யும்போதே ரொம்ப நாளாகவே இந்த ஒரு விஷயம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் இருக்குது தான். கஃபீல்கிட்ட அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம மாறிக்கலாம். முதலாளி அனுமதி தேவையில்லை, தாராளமாக நம்ம மாறலாம். இது ரொம்ப நாளாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க விஷயம் தான். பட் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக மறுபடியும் வந்துச்சு நியூஸில். அப்புறம் நமக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சஜஷன் பண்ணார், உங்கள் சேனல்லையும் சொல்லுங்கள் ப்ரோ, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு சொன்னார். நம்ம தமிழ் நண்பர்களுக்கு யூஸ் ஆகிற எது வரணும்னு நம்ம சொல்ல முடியுமா? அதான் சொல்லிட்டேன். ஹோப்ஃபுல்லி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஜி ஃபேம், ஸோ வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். என்னடா ஆர்டர்லாம் வந்துச்சா இல்லை ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. என்னடா இது நமக்கு மட்டும் இன்னும் எதுவும் நடக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டான டைமுக்கு ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். என்னதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, ஆர்டரு ஒன்று பிக்கப் பண்ணேன். 15 ரியாலுக்கு 14 ரியாலுக்கு சம்திங் பிக்கப் பண்ணேன். 4 கிலோமீட்டர் தான் காட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருந்தேன். அந்த வேலை அந்த மாலில் போய்ட்டு இறங்கினேன். ஸோ நிறைய ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ரீசெண்ட் ஆப்லாம் இருக்கும்ல. சரி ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணேன். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணேன், நம்ம இந்த ஃபுட்டு டெலிவரி ஆப் இருக்குல்ல, அதையுமே அப்படி கிளியர் பண்ணிட்டேன் தெரியாமல். எல்லாமே ஒரே டைமில் ஆள் கொடுத்துட்டேன். சரி கிளியர் ஆகிடுச்சு, சரி விட்டு தள்ள பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆப் கண்ணிலே தென்பட மாட்டுது. என்னடா தென்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் முழிக்கிறேன். கடைசியில் பார்த்தா ஆப்பே காணுங்க. மறுபடியும் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதே ஐடி பாஸ்வேர்டு போடுறேன். இப்போ எடுத்துக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. எடுத்துக்கவே மாட்டேங்குது அந்த இதை. இப்போ அதெல்லாம் IMEI மேட்ச் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மறுபடியும் இப்போ அதோட அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு தான் இப்போ நான் போய் ஆகணும். என்னடா இது நமக்கு வந்து தலைவலி மாரி இருக்குது. இதில் வேறு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்டர் பிக் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போய்ட்டு இன்னும் கடையில் நான் போய் ஆர்டர் இப்போ வாங்காமல் வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், என்ன இது இப்படியே கிடக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொருள் வேறு எவ்வளோக்குன்னு தெரிலிங்க. 100 ரியாலா 150 ரியாலா எவ்வளோக்கு வரப்போகுதுன்னு ஒன்றும் புரியல. அது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்து வீடியோ போகுது.
ஷோ ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டினது இதுக்கு தானான்ற மாதிரி இருக்குங்க. 260 ரியால் அதில் சேர்த்து வச்சுருந்தேங்க ஓட்டி ஓட்டி. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டே எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்படியே நான் பாட்டுக்கும் மூவ் பண்ணி வண்டியை விட்டுக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கு. ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி ஏண்டா நடக்குதுன்ற மாதிரி தாங்க இருக்குது. கடுப்பாக இருக்குதுங்க. ச்சே, எங்கே போயிட்டுருக்கேன் நான்? முதல்ல கரெக்டாக தான் போகிறேன்னா குத்து மதிப்பாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஏதோ ஒரு சந்துக்குள்ளே நான் மாட்டுக்கு வந்துட்டேன். வீடு இதுதானா இல்லை வேறு எங்கன்னா இருக்கா ஒன்றும் புரியலையே. இப்போ நாளைக்கு இன்னும் 2-3 நாளில் நம்ம வந்துட்டு போகணுங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு 2 நாளில். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ரைடே தான் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணனோட ரூமுக்கு போவோம் வாங்க. வேறு வழி இல்லை, போயிட்டு தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை இப்போ நம்ம இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பக்கம்டா போகிறது? ஐயோ எப்பா லொக்கேஷன் ஆன் பண்ணுப்பா. ஓகே ஜி ஃபேம், வாங்க நேராக ரூமுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. வீட்டுக்கு வந்தாச்சு, சம்பவங்கள் நடந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நிறைய பேத்துக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்கும், இவன் கண்டென்ட்டுக்காக எப்படி இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அந்த ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வருதுங்க. ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணால் இப்போ அந்த ஆப்பே வந்துட்டு ஐடி பாஸ்வேர்ட் போடு அப்படிங்குது. இப்போ ஐடி பாஸ்வேர்ட்னா எங்கே போகிறது? போடுறேன், ஐடி பாஸ்வேர்ட்லாம் போடுறேன். ஐஎம்ஏ நம்பர் இது நாட் மேட்ச்டோ அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ எழுதி வருது. செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி வேறு வழி இல்லை. இப்போ அந்த ஆஃபீஸ் ஓப்பன் ஆனோடனே மறுபடியும் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ இங்கே சம்பவம் என்ன அப்படின்னா, கஸ்டமருடைய ஆர்டரை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அங்கேயும் போயிட்டேன். இப்போ அந்த ஆர்டர் 5 ரூபா தான், 10 ரூபா தான், 500 ரூபா தான், 100 ரூபா தான், 150 ரூபா தான், எவ்வளோவான்னு தெரியல. நானே கஷ்டப்பட்டு ஒரு 260 ரூபா சம்திங் ஓட்டி வச்சுருந்தேன் அதில். இப்போது போயிட்டு பார்க்கும்போது நீ அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உன்னால் அந்த தப்பெல்லாம் நடந்திருக்கு, அதனால் அந்த பொருளுக்கான காசு நீ தான் கொடுத்தாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போனால் தான் தெரியும். எதுவும் நடக்கக்கூடாது. லெட்ஸ் கோ. எல்லாருமே சொன்னாங்க அங்கே ஜாய்ஸ்காரன் கொஞ்சம் ஹராமி, ஃபைன் போடுவான், அது போடுவான் இது போடுவான், பார்த்துக்கோங்க உஷாராக இருங்க அப்படி இப்படின்னாங்க. என்ன போட போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. 2 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரே பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு பை. நாளைக்கு மீட் பண்ணுறேன். எனக்கு இப்போ இருக்கிற காட்டுக்கு எதுவும் வீடியோலாம் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. டாடா ஜி ஃபேம்.